ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பார்க்க போறோம். குக்கு வித் கோமாளில இந்த வாரம் செஞ்ச ஒரு ரெசிபி தான் நம்ம செய்ய போறோம். கில்லி பிரியாணி ரொம்பவே சூப்பரா இருக்கும். இது தாஜ் ஹோட்டல்ல தான் கிடைக்குமா. ஆனா நம்ம வீட்லயே நம்ம செஞ்சு பார்ப்போம். ரொம்பவே சிம்பிள் தான். இது குக்கு வித் கோமாளில யார் செஞ்சாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. 1 கிலோ வந்து மட்டன் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இல்லைன்னா உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்ல கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. அப்புறம் வந்து புதினா கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் நல்லா இது வந்து நல்லா மேக்னேட் பண்ணி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் எடுத்துக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஸ்பைசஸ் பிடிக்குமோ அதை சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நான் சேர்த்துருக்கேன். இப்போ பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா பச்சையோட போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இப்போ தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கந்து நம்ம மட்டன் வந்து மேரினேட் பண்ணி வச்சதை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நான் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க மட்டன் வேகிறதுக்கு. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்ல மட்டன் வெந்ததுக்கு அப்புறமா இப்போ இங்கே பாருங்க, வெந்ததுக்கு அப்புறமா பாஸ்மதி ரைஸ் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே ஊற வச்சிருந்தேன். நான் 1 கிளாஸ் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1க்கு 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கணும். நான் வந்து ஃபர்ஸ்டே 1 கிளாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இன்னும் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்துக்கோங்க. கலந்ததுக்கு அப்புறமா இப்போ கொஞ்சம் தேவைப்பட்டா மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கலந்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து ஒரு 10லேருந்து 5 நிமிஷம் நல்லா சிம்மில் வச்சு ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த கில்லி பிரியாணி. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆர்த்தி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதேமாரி வேறு வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.